பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்தி உங்களுடைய தெய்வீக பாதத்தில் ஆண்டவரே இந்த பண்டிகையை கர்த்தருக்கென்று நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து ஆசரிக்கும்படியாய் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே தெய்வீக பிரசன்னம் வெளிப்பட்டு ஆண்டவரை நாங்கள் படைக்க போகிற காணிக்கைகளையும் எங்களையும் கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டு நிறைவான நம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனையில் நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை மரமை புஸ்தகத்தில் முதலாவது பக்கத்தில் உள்ள முதலாவது பாடல் பாடுவோம். எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாறி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை.
விண்ணப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஜபம் பண்ண கடவோம். ஆண்டவரிடம் நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவ கரத்திலே ஒப்படைத்தார். அவருடைய பாதப்படியிலே நாம் படிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை, வளங்களை ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை போன்று சாயலில் நீர் படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றமுடையவர்கள் எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுயநலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடைய ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழலையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களை நினைத்து உம் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். வீரங்கும்
நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயவு பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் நம்மை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்ந்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்ந்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். எங்களுக்கு வயல் நிலங்களை, நல்ல வேலையை, தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கை வளங்களையும், எழில்மிகு காட்சிகளையும், மலைகளையும், பள்ளத்தாக்குகளையும், நீர்வீழ்ச்சிகளையும், மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரம ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சுய தொழில் நிறுவன வேலைகள், ஆசிரிய பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் விழிப்புணர்விலும் வளர்த்திட உதவி செய்து வரும் உத்தமரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புது பலம் கொடுத்து போக்கு வரவுகளில் பாதுகாவல் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழி நடத்திய எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் உமது பேரில் உள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். You will
நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதை பரப்புகள் தண்ணீர் விட்டதால் அதை படைசாலைகளுக்கு தண்ணீர் அழைத்து அதை மலைகளால் கரையில் கட்டி அதை பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சுட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் புரிகிறது. எல்லா தீமைகளிலும் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். 14ஆம் ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு சாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். வேறு பகுதி வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுப்பி நின்று 11ஆம் பக்கத்தில் இருக்கிற 3 வாலிபர் கீதத்தை நாம் பாடுவோம். ஹலோ. Go,
போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலத்திலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வாரே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி படைத்த பிதாவாகிய எங்கள் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய பிதாவே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு கிறிஸ்துவே பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தமானதாக, உண்டாகி வந்ததாக, உம்மிலே இசைப்படுவதாக. எல்லாரும் இலகுவாய் வந்து சிவனுக்காக மன்னிக்கிறது போல எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் ரட்சித்துக் கொள்ளும். நாம் நமது விண்ணப்பங்களை எடுப்போமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திரவே, ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு, இதுவே சட்டம். மனுக்குலத்தை காப்பவரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானோரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலை பராமரிப்பு அருள் செய்ய வேண்டும் என்று சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று திருச்சபை ஆள்பவரே, எங்கள் சேகரத்தையும் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து வருகிற கருணை செய்ய வேண்டும் என்று திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 24 திருமண்டலங்களையும் அதில் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுவாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவர்களையும், துணை பிரதம பேராயர் அவர்களையும், எங்கள் பேராயர் அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னர் பணி செய்த போதகர்கள்,
சிறப்பாக தற்செயலை படித்துக் கொண்டிருக்கும் போதகர் அவர்களையும் ஆசீர்வதித்து திருச்சபை வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று இயற்கையை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீ படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சுகம் தருபவரே, வியாதியாய் இருப்போர், மரணத்திலோ தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியில் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெறாமல் இயலாமையில் வறுமையில் வாழ்வோர் அனைவரையும் பாதுகாத்து அருள வேண்டும் என்று பிரதான மேய்ப்பரே, தெரிந்து கொண்ட சுதந்திரமாகி மந்தையின் ஆடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் எங்கள் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று படைப்பாளரை எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையும் கால சூழ்நிலைகளையும் கொடுத்து எங்களை நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களை போஷித்து அருள வேண்டும் என்று ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாங்கியும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீ, கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞானாகாரமாய் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் உமது பரமராஜ்யத்தில் சேர தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி நாளுக்கு நாள் உமது கிருபையை அடைந்து தேரவும் உமது திருச்சபை நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். அறிவிப்பு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே விசேஷமாக பண்டிகை ஆராதனையை அனுசரிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறுகிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். திருவசனம் எஸ்ரா 1 அதிகாரம் 6வது வசனம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நம்முடைய திருச்சபை ஞாயிறு பாடசாலை சிறுபிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். அவர்களை சுற்றியும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்கள் சுற்றியும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது என்று அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவையே சுத்தியும் துணிவுத்திலும் யாவரும் அச்சவாய் தானியே துத்து அஞ்சி அவையே கையை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் கூடியிருக்கிற யாவரும்
மன உற்சாகமாய் காணிக்கை கொடுப்பதுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகத்தோடு காணிக்கை கொடுக்கிற மன்றி அவர்களை கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கையை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிறதும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்கள் சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்களை கைகள் திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மையை போற்றுவோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கின்ற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. Praising the plurality of our nation, all their neighbors assisted them with articles, addition to all the free will offerings. எஸ்ரா 1:6. தேசத்தின் பன்முகத்தன்மை போற்றும் அவர்கள் சுற்றி குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்தது மன்றி தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர் சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுப்பதுமன்றி அவர்கள் கையை திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 1:6. அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி அவர்களது கைகளை திடப்படுத்தினார். எஸ்ரா 1:6. திருவசனம் சொல்லியே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். திருவசனத்தை நாம் இணைந்து சொல்வோம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அறிவிப்புகள். இந்த ஆராதனையிலே, பண்டிகை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே பங்கு பெறுகிறார்கள் மற்றும் ஆராதனை அவர்கள் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களை அன்போடு வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய ஏலத்தின் முடிகிற வேளையில ஐயா அவர்களுக்கு சிறிய வரவேற்பு நாம் கொடுக்கிறோம் மற்றும் நம்முடைய ஆலயத்தினுடைய ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நம்முடைய குடும்பமாய் பங்கு பெறுகிறார்கள், அவர்களையும் நாம் வரவேற்கிறோம்.
ஸ்தோத்திர காணிக்கை கவர்கள் உங்களுடைய இல்லங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நீங்க அந்த காணிக்கைகளை முன் வந்து படைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். மத்தியிலே நமக்கு விரிக்கப்பட்டிருக்கிற ரெட் கார்பெட் அது வழியாக நீங்கள் வந்து முன்பதாக காணிக்கை படைத்து நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள். ஒழுங்கும் கிரமமாய் நாம் வரும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருடைய பந்திக்கு வருகிற வேளையிலும் அதே போல மத்தியில் விரிக்கப்படுகிற ரெட் கார்பெட்ல வந்து எனக்கு முன்பதாக இருந்து ஆரம்பித்து நீங்கள் முழங்கால் படியிடலாம். அந்த முழங்கால் படியிட பட்டு வைத்திருக்கிற அந்த இடத்தை தவிர்த்து இருக்கிற இடத்திலே நின்று பெற்றுக் கொள்கிறவர்கள் நீங்கள் ஓரத்தில் நிற்கலாம். 2 ஓரங்களிலும் நின்று பெற்றுக் கொள்ளலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் அதை நீங்கள் ஒழுங்காய் நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் பொருள் காணிக்கைகளை பைகளை படைத்திருக்கிறீர்கள். ஆராதனையை தொடர்ந்து அந்த பொருட்கள் ஏலம் விடப்படும். நீங்கள் அமர்ந்திருந்து உற்சாகமாய் இந்த பொருட்களை ஏலம் எடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். அதை தொடர்ந்து சிறிய வரவேற்பும் நமக்கு இருக்கிறது. ஏலம் முடிந்த பின்பதாக நம்முடைய மதிய உணவு இதில் நமக்கு வழங்கப்படுகிறது. டோக்கன் பெற்றிருக்கிறீர்கள். அந்த டோக்கனை நீங்கள் தந்து அந்த உணவை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். அதற்கான உரிய தொகையையும் சீக்கிரத்தில் நீங்கள் செலுத்தும்படி அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று காலை 8 மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆராதனையை தொடர்ந்து நம் ஆலயத்தின் முன்பகுதியிலே தேசிய கொடியை நாம் ஏற்ற இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் அதில் பங்கு பெறுங்கள். அதே தினத்தன்று 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு பேராலயத்திலே பெண்கள் மத்திய சபை மன்ற பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறுகிறது. அதற்காக ஆக்டோ ஒழுங்கு செய்யப்படுகிறது. உங்கள் பெயரை பெண்கள் ஐக்கிய சங்க தலைவரிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். ஆராதனையை தொடர்ந்து அதற்காக வாகனங்கள் புறப்படும். உங்கள் பெயர்களை கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 18ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும். நீங்கள் பங்கு பெறுங்கள். 23, 24, 25 ஆகிய 3 தினங்கள் திருமண்டல பெண்கள் மாநாடு சாரல் தக்கர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறும். அதற்கான ஒழுங்குகளையும் நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவர்களிடத்திலே பொறுப்பாளர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். வழக்கம் போல் மாலை ஆராதனைகள் மாலை 6:30 மணிக்கு ஆலயத்திலே தினமும் நடைபெறும். நீங்கள் பங்கு பெற அன்போடு நினைவுபடுத்துகிறேன். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வீடுகளில் இருக்கிற பெண்கள் தவறாது கலந்து கொள்ளுங்கள். ஆலய கட்டுமான பணிகள் ஆலய கிருபையினாலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்கவுண்ட் மூலமாக நீங்கள் பேங்க்ல செலுத்துகிறவர்கள் பணம் செலுத்தியதும் அதற்குரிய ரசீதையோ ஸ்கிரீன்ஷாட்டையோ உடனடியாக எங்களுக்கு அனுப்பும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். நாம் அதை பில் போடுவதற்கு ஏதுவாக அமையும். மற்றும் டொனேஷன் புக் நீங்கள் அநேகர் பெற்றிருக்கிறீர்கள், அநேகர் சமர்ப்பித்தும் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் இயன்றவரை உங்கள் நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் நீங்கள் ஆலய கட்டுமான பணிக்காக நீங்கள் உற்சாகமாய் காணிக்கைகளை சேகரிக்க ஒரு அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அதற்கான நோட்டீஸ் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவைப்படுகிற வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். QR கோடு வசதிகளும் பேங்க் டீடைல் வசதிகளும் உண்டு. தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 11ஆம் தேதி செல்வன் சூர்யா, 15ஆம் தேதி செல்வனை ஜோயல் அருள்வின், 17ஆம் தேதி திருமதி சுஜிதா. திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 15ஆம் தேதி திருடி ஜோசப், திருமதி ஜோஸ்பின் கிருபா. பிறந்த நாள் மற்றும் திருமண அனுசரிக்கிறவர்களுக்காக இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடப்படும். அதை தொடர்ந்து சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அன்புள்ள கரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் வழிநடத்தலை இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஆண்டவரே வாக்கு பண்ணின தெய்வம் மாறாதவராய் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் தாண்ட ஜெயமுள்ள வாழ்வு வாழ்ந்து உடைய நாமத்திற்கு சாட்சியாக நிற்கத்தக்கதான கிருபை தாரும். அவருடைய செய்கிற முயற்சி பிரயாசங்களுடைய வாழ்வாதாரங்கள் விசுவாச வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவீராக. நன்மை நான் நிரப்பி உடைய தயவுள்ள வழிநடத்தலை இந்த ஆண்டில் உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.
அருட்செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை முறைமை புத்தகத்திலே 17வது பக்கத்தில் இருக்கிற பாடலை பாடுவோம். நம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முறைமை புத்தகத்திலே 17வது பக்கத்தில் இருக்கிற காலந்தோறும் தயவாக தேவரில் அளித்திடும் என்ற பாடலை பாடுவோம். பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அறுப்பின் பண்டிகையை கர்த்தருக்காக விசேஷித்து கொண்டு இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பின் வழி நடத்தலையும் அவருடைய தயவையும் ஆண்டவர் இந்த ஆராதனையில் மட்டுமல்ல தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பாதையிலே காண செய்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்களுடைய திருச்சபையினுடைய போதகராய் இருக்கின்ற அருள் திரு மதுரம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான சபை ஊழியர் தம்பி அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணி, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ஊழியங்களோடு கூட இன்றும் என்றும் நிறைவாய் தங்கியிருந்து நம்மை வழி நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வயல் இருக்கு? யாருக்கெல்லாம் வயல் இருக்கு? ஒருத்தருக்கு இருக்கு இருக்கு. ஊர்ல இருக்கு, அப்படிதானே? ஊர்ல இருக்க வயல். சரி, ரைட். வயல் இருக்கா? இருந்துச்சா? இருந்துச்சு. இருக்கு. ரைட். நடக்கு. ரைட். சரி. இப்போ பாருங்க, அறுப்பு அறுக்கிறதுக்கு நம்ம மக்கள் இப்போ என்ன பண்ணலை? விவசாயம் பண்ணலை. இப்போ நம்ம விவசாயம் பண்ணல. ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணோம், அறுப்பின் பண்டிகை அப்படின்னு ஒன்று வச்சு வயலில் விளைஞ்சதெல்லாம் எங்கே கொண்டு வருவாங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது கத்தீட்ரல் ஆலயத்திலே நெல் குமிஞ்சு கிடக்கும். கத்தீட்ரல் சர்ச்சில் நெல் குமிஞ்சு கிடக்கும் ஒரு பக்கம் ஒரு சீசனில். ஆனால் இப்போ ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படியே நெல் விளைஞ்சாலும் அதை ரூபாயாக கன்வெர்ட் பண்ணி என்ன செஞ்சிடறாங்க. இப்போ யாரும் அறுப்பறுத்தோடனே நேரெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறதில்ல,
வளர்ந்து வருகிற சமூகம், மாற்றம் காணுகிற ஒரு சமூகமா விசுவாசமே சில நேரம் மாற்றம் காணுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. மாற்றம் நிறைஞ்ச உலகத்துல எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற சூழல்ல இன்னைக்கு அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காணிக்கை என்ன செய்யறோம் கொண்டு வருகிறது தான் அதனுடைய நோக்கம். இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு எங்க போவாங்க? எருசலேமுக்கு போய் அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்வாங்களாம்? ஸ்தோத்தரிப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த ஆராதனையில நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்துல நாம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழல்லாம் ஆண்டவர் நம்மை நன்றி செலுத்த வைத்திருக்கிறார், எந்த சூழலில் இருந்து ஆண்டவர் நம்மை ஸ்தோத்தரிக்க வைத்திருக்கிறார். ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்டோம். அதிலிருந்து 4 ஆசீர்வாதங்களை, 4 விதமான ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கடந்து வந்த நம்மை ஆண்டவர் ஸ்தோத்தரித்து அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படி நம்மை செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 27:35. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை விட்டு புசிக்க தொடங்கினான். பாருங்க, நாம இன்றைக்கு ஆண்டுடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு பங்கு பெற போகிறோம். சரீரத்தை பிற்க போகிறோம். ஆண்டுடைய சரீரத்தை, அப்பத்தை தேவனை ஸ்தோத்தரித்து இந்த பந்தியில நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பண்டிகையில பங்கு பெற போகிறோம். என்ன சொல்லி? இப்படி சொல்லி. நீங்க என்ன சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறீர்கள்? என்ன சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த அப்பத்திலே நீங்கள் புசிக்க போகிறீர்கள்? இந்த நன்றி திருவிருந்திலே என்ன சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் வந்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி புசிக்க போகிறீர்கள்? பவுல் அப்படிதான் புசிச்சான் அப்படின்னு சொல்லப்படுறது. இவைகளை இப்படி சொல்லி. எப்படி சொல்ல போகிறோம்? உபாகமம் 26வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா உபாகமம் 26ல சொல்றாரு, எப்படி அந்த தேசத்துல போய் பண்டிகை கொண்டாடும் போது கர்த்தர் சொன்னபடியே அந்த பண்டிகையில கர்த்தர் என்ன செய்யறாராம்? அந்த தேசத்தை கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு எப்படி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் போது, கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் வரும்போது எப்படி அதை கொண்டாடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த நிலம் ஆசீர்வாதமான ஒரு நிலமாகுது. அப்போ என்ன செய்யணுமா? உபாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் வாசிங்க. ஒரு கூடையில வைத்து தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த, அதாவது இப்படி சொல்லணும், சொல்லாம கொடுத்துட்டு போயிடக்கூடாது. என்ன சொல்லணும்? இப்படி சொல்லி கர்த்தரை என்ன செஞ்சா? தேவனை ஸ்தோத்தரித்து புசித்தான். இந்த பண்டிகையில, இந்த அர்ப்பின் பண்டிகையை கர்த்தர் விசேஷித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களை இந்த பண்டிகையில ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்காக விசேஷித்துக் கொண்ட இந்த காணிக்கைகளை ஆண்டவர் வாங்கிட்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா எப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? ஸ்தோத்தரித்து புசிக்க வேண்டிய பந்தி இது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி புசிக்க வேண்டிய ஒரு பந்தி. எப்படி சொல்லணும்?
ஆசாரியன்ட்ட போய் வந்தேன், காணிக்க கொடுத்தேன், கூட நிறைய கொண்டு வந்திருக்கேன், வச்சுட்டேன், நான் போயிட்டு வரட்டுமா? அப்படி இல்லை. என்ன செய்யணுமா? வாசிங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வாய் திறந்து சொல்லணும். நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று வந்து சேர்ந்தேன்னு சொல்லி இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. என்ன செய்யணுமா? அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அறிக்கை இல்லாத காணிக்கை ஆண்டவர் வாங்க மாட்டார். அது என்ன அறிக்கை? பவுல் ஒரு அறிக்கை செஞ்சான். என்ன அறிக்கை செஞ்சான்? இப்படி சொல்லி தேவனை, அவன் ஒரு அறிக்கை செய்யறான். இப்படி சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தான். 5வது வசனத்தை வாசிங்க. 26:5. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று. இப்ப நம்ம எல்லாரும் எங்க நின்றுட்டு இருக்கோம்? தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்னாச்சு. நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்ன? வசனித்து சொல்ல வேண்டியது என்ன அர்த்தம்? மனசார வாயை திறந்து என்ன செய்யணுமா? சொல்லணும். நிறைய நேரம் நம்ம சொல்லாம சொன்னாதான் ஏதாவது நடக்கும், பேசினாதான் ஏதாவது நடக்கும். நம்ம பேசலன்னா என்ன செய்யாது? ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த கண்மலட்ட என்ன செய்? பேசுனாரு. பேசினாலே என்ன கொடுக்கும்? கண்மலை தண்ணீர் கொடுக்கும். ஆனா நம்ம முக்காவாசி எதுலயே வருவோம்? கரெக்டா சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. கோபத்திலையும் எரிச்சல்லையுமே என்ன செய்வோம்? கோபத்திலையும் எரிச்சல்லையுமே சுத்திக்கிட்டு இருப்போம். கோபமும் எரிச்சலுமே நிறைஞ்சிருப்போம். அப்படியே வருவோம். நம்ம ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவார், நம்ம